நான் தான் தூக்குவேன். ருத்ரா நான் தான் தூக்குவேன். முடியவே முடியாது. நான் தான் தூக்குவேன். ப்ளீஸ் ருத்ரா, நான் தூக்குறேனே. நான் தான் தூக்குவேன், நீ தூக்கவே கூடாது. ப்ளீஸ் ருத்ரா, நான் கொஞ்ச நேரம் தூக்கிக்கிறேன். நான் தான் தூக்குவேன். நான் தான் தூக்குவேன். நீ போ. ருத்ரா ருத்ரா ப்ளீஸ் ருத்ரா, நான் தான் தூக்குவேன். என்ன பண்றீங்க? கலை சித்தி எங்க? சித்தி கிச்சன்ல இருக்காங்கம்மா. பாப்பாவை எங்களை பாத்துக்க சொன்னாங்க. சரி, அதுக்கே பாப்பாவை தூக்குறீங்க? அம்மா ஆசையா இருக்குமா, கொஞ்ச நேரம் என் மடியில வச்சுக்கிறேனே. அம்மா அம்மா, நானும் கொஞ்ச நேரம் கையில வச்சுக்கிறேனே. சரி, அப்படி போய் உட்காருங்க. ஹை ஹை செல்லக்குட்டி, என்ன பண்றீங்க? ஹை செல்லக்குட்டி, அக்காவை பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அக்காவை பாருங்க. பாத்தியா, பாப்பா என்கிட்ட வந்துட்டா. பாப்பா, உனக்கு இந்த ருத்ராக்கா தானே பிடிக்கும்? எங்க சொல்லுங்க சொல்லுங்க. மா இல்லம்மா, உங்க வயித்துல 2 பாப்பா இருந்துச்சுல்ல, 2மே பிறந்து வந்திருந்தா இப்ப நான் ஒரு பாப்பாவை வச்சிருப்பேன், ருத்ரா ஒரு பாப்பாவை வச்சிருந்திருப்பால. இப்போ ஒரே ஒரு பாப்பா இருக்கிறதுனால தானே நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறோம்லம்மா. ஏய், 3 வாண்டுங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, இந்த 2 பெரிய வாண்டுங்களும் இந்த குட்டி வாண்ட கொஞ்சிட்டு இருக்கீங்களா? சிறப்பு சிறப்பு. உங்க அம்மா என்ன சொல்றாங்க? ரொம்ப டல்லா இருக்காங்க. வழக்கமாக உங்களுக்கு தான் என்ன வேணும்னு நான் கேட்கணும், இப்போ உங்க அம்மாவை கேட்கணும் போல இருக்கு. மேடம், என்ன? முத்து மாமா வந்துட்டியா? நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, உனக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல முத்து மாமா. உத்ரா இன்னொரு பாப்பாவும் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டா. நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பாப்பாவை வச்சு விளையாடிட்டு இருந்திருப்போம்னு சொன்னா. அத நினைச்ச ஒரு மாதிரி கலக்கமாயிடுச்சு. சரி விடு, நடந்தது நடந்துருச்சு. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான், கவலைப்படாத. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அது என்ன? ஸ்வேதா சொன்னல உன்ன? ச்சே, என்ன எதுவும் சொல்லல. மேல திருத்தணிக்கு அழுதுகிட்டே இருந்தான். குரல் கேட்டதோ மனசுக்குள்ள ஏதோ பண்ணுச்சு. ஒருவேளை பசியில அழறானோன்னு பால் கொடுக்கலான்னு போன. குழந்தைய தொடக்கூடாது, அது எதுன்னு விரட்டி அமைச்சிட்டாங்க. வேதாளம் முருங்கை மரம் ஏறலன்னா தான் ஆச்சரியம். அந்த வேதாளம் இருக்குதுல கேவலமான ஒரு வேதாளம். அவன் அந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு தான் தெரியுமே. நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவளுக்கே அக்கறலனா விடு. இல்ல முத்தம்மாமா, என் மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த குழந்தை அழுவுறத பாக்க பாக்க மனசுக்குள்ள ஏதோ பிசைற மாதிரி இருக்கு. புரியுது, அந்த குழந்தை பாவம் தான். ஆனா அவளுக்கே கவலை இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல முத்தம்மாமா, தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ கொண்டு வந்து கொடுத்து அவனுக்கு 2-3 தடவை பால் கொடுத்த இல்லையா? அதான் அவ அழுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. என் மனசு கிடந்து தவிக்குது. நீ மனிதாபிமானத்தோட பேசிட்டு இருக்க, அவ மனுஷியே கிடையாது. ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுவதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அப்பா அது பண்ண ஒரே தப்பு, அவ வயிற்றுல பிறந்தது. சரி, அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக்கு அக்கறை இருக்கணும், விட்டுரு. சரி, நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நான் போய் முகம் கழுவிட்டு வரேன். முத்தமாமா, நமக்கும் ஸ்வேதாக்காக்கும் எவ்வளவோ சண்டை இருந்துட்டு போட்டோம். ஆனா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கு கொஞ்சம் பசி ஆத்துறதுனால எதுவும் கெட்டு போகாது. இங்க பாரு முத்தமாமா, நான் ஒன்னு சொல்லுவேன், நீ கோச்சிக்க கூடாது. கன்ஃபார்மா நீ இப்படி சொல்லும் போது நான் கோச்சிக்கிற மாதிரி தான் சொல்ல போறேன்னு தெரியுது. சொல்லு.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன மாதிரி யோசிச்சு பார்த்தனா உனக்கு கோவமே வராது. ம் திருத்தணிக்கைக்கு பசி ஆத்தியே ஆகணும். நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். நீ எனக்காக ஸ்வேதாக்கா ரூமுக்கு போய் அந்த குழந்தைய வாங்கிட்டு வரியா? ஏய் சும்மா இருக்கியா நீ? காலையில் போகும்போதே இவ்வளோ பிரச்சனை பண்ண பார்த்தல. இப்போ மறுபடியும் தேவையில்லாம அதை ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வேண்டாம், நீ விடு. அப்படி இல்ல முத்து மாமா. திருத்தணிக்கு அழறத பார்க்க என்னால முடியல. மனசு வலிக்குது முத்து மாமா. கரெக்டு வெண்ணிலா, அந்த குழந்தைய நினச்சா எனக்கும் பாவமாக தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? போயிட்டு வா முத்து மாமா. நான் போனாதான் குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. நீ போனா கண்டிப்பா குழந்தைய கொடுப்பாங்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? ப்ளீஸ் முத்து மாமா, எனக்காக. ஸோ அந்த குழந்தை அந்த பிசாசு கையில் மாட்டிட்டு இருக்கு. சரி பாண்டுங்களா, குட்டி பாப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க. நீ வா. நானுமா? என்னடா என்ன உனக்கு? தாய்ப்பால் இல்லன்னு இதை குடிக்க முடியாதா? பேசாம குடி. இப்போ நீ குடிக்க போறியோ இல்லையோ, இது பாரு, குடின்னு சொல்றல. என்ன பண்ற? அது கொடுங்க. ஸ்வேதா உன் தான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன மாமா? குழந்தைய கொடு. என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி குழந்தைய கொடுன்னு கேக்குறீங்க. என்ன விஷயம் இப்போ? அவன் தான் புட்டி பால் குடிக்க மாட்டேங்கிறான்ல, வெண்ணில பால் கொடுப்பா, கொடு. அதுக்குதான் மாமா அவனை திட்டிக்கிட்டு இருந்த. டப்பா ஸ்வேதா, பெரியவங்க பிரச்சனை குழந்தைங்க இழுக்காது. ஃபீடிங் பட்டை கொடுத்து குடி குடினா பெரியவங்களுக்கே அறிவு இருக்க மாட்டேங்குது. அவள் குழந்தைக்கு எப்படி தெரியும்? வெண்ணிலா கிட்ட குழந்தைய கொடு, அவள் பால் கொடுப்பா. போமா. சரி மாமா, எதுவும் பிரச்சனை எல்லாம் வேண்டாம். எந்த உரிமையில குழந்தைய கேக்குறீங்க, அந்த உரிமைக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. அப்புறமா குழந்தைய எடுங்க. விதண்டாவாதம் பண்ணாத. அது பாவம் பசியில் இருக்கு. குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணாத. எங்களை தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற. நாங்கள் தாங்கிப்போம், அது தாங்காது. கொடு, அவன் பால் குடிக்கிட்டோம். பால் கொடுக்கணும்னா இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் பிறந்ததுதான்னு இந்த நிமிஷம் நீங்க ஒத்துக்கோங்க. நான் குழந்தைய குடுக்கறேன். பாத்தியாவில் குழந்தை பசியில் இருக்கு. அந்த பசியை வச்சு கேம் ஆடிட்டு இருக்கா. நீ என்னடா பாவம் பார்த்துட்டு இருக்கிற. அந்த குழந்தையோட தலையெழுத்து பாவம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வா. விடு முத்து மாமா. ஸ்வேதாக்கா சொல்ற மாதிரி தயவு செஞ்சு சொல்லிடுறேன். எது? நீ என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு வேற எதுவுமே புரியல. இந்த குழந்தையோட அழுக, இந்த குழந்தையோட பசி மட்டும்தான் புரியுது. இந்த நிமிஷம் எனக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லு. வெண்ணிலா, எனக்கும் குழந்தைய பார்த்தா பாவமா தான் இருக்கு. அதுக்காக இவ பண்றதுல நம்மளால சகிச்சுட்டே இருக்க முடியாது. நம்ம இவளுக்கு கீழ்ப்படிஞ்சு போனா இவ தலைமையில ஏறி உட்காருவா. இவளை பத்தி உனக்கு தெரியும். தெரிஞ்சே தப்பு பண்ணாத. வா. இங்க பாரு, என்னால முடியல முத்து மாமா. ஸ்வேதாக்கா கேக்குற மாதிரி சொல்லு. பரவாயில்ல. நீ ஏன் சரி, இது ஏன் குழந்தை தான், போதுமா? போ போ, போய் குழந்தை தூக்கு போ. இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். உங்க குழந்தைல நம்ம குழந்தை, எனக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் குழந்தைய கொடுக்கறேன். திமிர பாத்தியா? இவ என்ன மாதிரி கேம்ல ஆடுறா பாரு. எனக்கு வேற வழியே இல்ல மாமா. என் உரிமையையும் அங்கீகாரத்தையும் நான் இப்படிதான் போராடி வாங்க வேண்டியதா இருக்கு. இது என்ன போராட்டமா? கேவலமான கன்றாவி வேலை இது. நீ பாரு வெண்ணிலா. சரிம்மா தாயே, பர தேவதைய, நம்ம குழந்தை போதுமா? தயவு செய்து குழந்தை கொடு. தூக்கிக்கோ.
அத்தை. வா. ம். என்னடா தங்கம்? சிஞ்சு. பரவாயில்லையே ஸ்வேதா, நினைச்சதை சாதிச்சிட்ட ஸ்வேதா. முத்தரசு அண்ணனையே நீ சொன்ன வார்த்தைய கிளிப்பிள்ள மாதிரி சொல்ல வச்சு சாதிச்சுட்ட. இல்ல, எனக்கு வேற பயம். என்ன? கவனிச்சிங்களா? வெண்ணிலாவோட கை பட்டதுமே அழுதுட்டு இருந்த இந்த குழந்தை அழுகைய டக்குன்னு நிறுத்திட்டான். அதே மாதிரி பால் குடுக்கறதுக்கு அவளுக்கு ஆர்வம், பாலை குடிக்கிறதுக்கு இவனுக்கு ஆர்வம். நாம தடுத்து வச்சிருக்கிற தாய் பாசம் அந்த சுவரை ஒடிச்சுக்கிட்டு வெளியே வருது. இதை இப்படியே விட்டா ஃபியூச்சர்ல எனக்கு தான் ஆபத்து. இதை விடக்கூடாது நீ. இப்போவே கிள்ளி எறியணும். என்ன ஸ்வேதா, நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கு புரியாத நீ, ஆனா தொலைநோக்கு பார்வை கண்டிப்பா வேணும். ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி இப்பவே செயல்படுறது தான் புத்திசாலித்தனம். அடுத்து என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே புரியல. சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்ன பைத்தியக்காரத்தனம்? பின்ன என்ன ஜனனி, இத்தனை நாளா அண்ணன் ஸ்வேதா பக்கம் சாஞ்சிரோன்னு பயந்துகிட்டு இருந்தா இப்ப முழுசா நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. எனக்கே பயமா இருக்கு. எதுக்காக அன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு பாசம் வரணும்? அண்ணனை நினைச்சு கவலைப்படுறதா இல்ல அண்ணியை நினைச்சு பரிதாபப்படுறதானே புரியல. அந்த ஸ்வேதா இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு வெண்ணில அண்ணி அந்த குழந்தை மேல காமிக்கிற அக்கறையை வச்சு அண்ணனை அடிமையாக்கிடுவாளோன்னு பயமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பயமா இல்லையா? ஏன் இல்லாம? எனக்கு என்ன தோணுதுன்னா, முத்தரசன் மாமாக்கு அந்த குழந்தை பிறந்ததா இல்லையான்ற ஆராய்ச்சிலாம் இனிமே வேண்டாம். ஏன்னா முத்தரசன் மாமா எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதுல நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. என்ன இருக்குதானே? ஆமா ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அதை ஆராயறதுல அர்த்தமே இல்ல. நாம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஸ்வேதா அந்த குழந்தை விஷயத்துல என்ன கோல்மால் பண்ணிருக்கா, இதுக்கு பின்னால யார் யார் ஸ்வேதாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். நிச்சயமா அவ மாட்டிப்பா. எனக்கும் அதான் சரின்னு படுது. நாளைக்கே நானும் கௌதமும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு விசாரிக்கிறோம். அப்படி மட்டும் விசாரிச்சு தெரிஞ்சது அந்த ஸ்வேதாவை உண்டு இல்லைன்னு ஆக்கிறோம். என் செல்ல குட்டி, தங்க குட்டி, நீங்க என்ன பாக்குறீங்க? என்ன சொல்றா என் மகள், பொன் மகள்? அப்பாக்கு டாட்டா சொல்லு. டாட்டா. அப்பா மில்லுக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் பெருசாயிட்டீங்கன்னா அப்பா உங்களை ஜீப்ல கூட்டு போவேனா? நாம 2 பேர் தான் போனோம், அம்மாவை கூட்டு போக கூடாது. பாரு முத்து மாமா எப்படி கொட்ட கொட்ட பாக்குதுன்னு. உன் பொண்ணு ஒன்ன மாதிரி தான் பாப்பா. ஓ மாமா. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. ஜக்கம்மா அருள் வாக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கேன். ஜெய் ஜக்கம்மா. ஜெய் ஜக்கம்மா என் நாவல வந்திருக்கா. இந்த வீட்டை நாடி குறி சொல்ல வந்திருக்கேன். நல்லது சொல்ல வந்திருக்கேன். சரி வெண்ணிலா, அவங்க என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அவங்க எதை கொடுத்து மரியாதை பண்ணி அனுப்பு. ஐயா, நான் சொல்ற குறி எதுவுமே தப்பாது, தவறாம நடக்கும். நான் சொல்றத கேளுங்க. 5 நிமிஷம் விரையும் நினைக்காதீங்க. இந்த 5 நிமிஷத்தை விரையும் பண்ணா உங்க வாழ்நாள் முழுசுக்குமான நல்ல செய்தி சொல்லுவேன். நல்ல செய்தி சொல்லுவேன். கேட்டுட்டு போ முத்து மாமா. சரிம்மா சொல்லுங்க. முத்தான பேர் இருக்கிறவரே, உங்களுக்கு ஏற்கனவே இருந்த தாரம் போய் அதுக்கு ஒரு பொண்ணு, இப்போ 2 தாரம். உங்களை விரும்பி ஏத்துக்கிட்டது ஒண்ணு, ஆனா தானா சேர்ந்தது ஒண்ணு. 2க்கும் மணிமணியா 2 வாரிசு, ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு. உன் பொண்ணு
இவதானே இந்த வீட்டோட இளவரசி, யோகக்காரி. உன் வீட்டோட உத்தர மாதிரி இந்த வீட்டையே தாங்கி நிப்பா. வீட்டை மட்டும் இல்ல, உன் எதிர்காலத்துல உன் வாழ்க்கையே தாங்கி நிக்க போறவ இவதான். இவ உன் பொண்ணு இல்ல, உன் அம்மா. பையனை பத்தி எதுவும் சொல்லலன்னு நினைச்சுக்க வேண்டாம். பையன் மட்டும் லேசுப்பட்ட ஆள் இல்ல, மிகப்பெரிய யோகக்காரன். அவனுடைய யோகத்தால இதுவரைக்கும் நிலுவையில வராம இருந்த வழக்கு ஒண்ணு முடிஞ்சு மிகப்பெரிய சொத்து ஒண்ணு தேடி வரப்போகுது. ஜக்கம்மா இன்னும் சொல்றா, நாடாளும் பதவி வீடு தேடி வரப்போகுதுன்னு சொல்றா. யோகத்துக்கு மேல யோகமா உங்க வாழ்க்கையில வந்து குவிய போகுது, குவிய போகுது. ஏங்க இங்க பாருங்க, நீங்க சொன்ன அந்த பையன் இவன் தான். ஏன் பையன் தான் இவன்? நீங்க சொன்ன அந்த யோகம் புற கிடைக்க போகுதுல்ல? ஐயோ, என் பையனால தான் கிடைக்க போகுது, என் பையனால தான் கிடைக்க போகுது. நீங்க நல்லா இருக்கணும். நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். என் பையன் மிகப்பெரிய யோகக்காரன், இந்த வீட்டுக்கு ஆண் வாரிசு, இவனை பாத்துக்குங்க பாத்துக்குங்கன்னு சொன்னேன். ஆனா இவங்க யாருக்குமே காதலியே விழல. என்னால முடியாத விஷயத்த நீங்க எங்கிருந்தோ வந்து சாதிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே? அனி அனி கொஞ்சம் வாங்கல. குழந்தை எப்படிங்க? பாத்து பாத்து. உங்களுக்கு என்ன வேணும்? நகை வேணுமா, காசு பணம் வேணுமா? ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. நானே ரோடா திரியறவமா, ஜக்கம்மா அருளால ஏதோ குறி சொல்லி பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுக்குமா நகையும் பணமும்? என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். எனக்கு எதுவும் வேண்டாமா. வெண்ணிலா, எனக்கு தேவை என் வயிற்று பசிக்கு தேவையான அரிசிதாம்மா. இது கிடைச்சா போதும் எனக்கு. நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க. நகை பணம் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. குழந்தைய ஒரு தடவை ஆசீர்வாதம் பண்றீங்களா அனி? ஐயா, நாடாளும் பதவி வீடு தேடி வரும்னு சொன்னேன். நீங்க மட்டும் இல்ல, எதிர்காலத்துல இவனும் நாடாளுவான். நாடால பிறந்த ராசி இவனுக்கு. மாமா கேட்டீங்களா? கேட்டீங்களா? அது மட்டும் இல்லையா, இப்போ இந்த வீட்டை கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு. அதனால அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு வராம பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு. அந்த கருமேகங்கள் விலகி சூரியன் வெளியில வரப்போற நாள் வெகு தொலைவில் இல்ல. அப்படி வரும்போது எல்லா சுபிட்சமும் வீட்டுக்கு வரும். இத நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நான் வரையா? சரிம்மா. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. பாத்தீங்களா மாமா, நீங்க மட்டும் இல்ல, இவனும் நாடாளுவானா. எவ்வளவு பெரிய விஷயம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தைனால என்னென்னமோ நடக்க போகுது. சும்மாவா சொன்னாங்க ஆண் வாரிசுன்னு? சாதாரண ஆள் இல்ல மாமா, இவன் யோகக்காரன். இவன் பெரிய யோகக்காரன். எனக்கும் உங்களுக்கும் பிறந்தா அவன் சாதாரண ஆளா இருப்பானா என்ன?
ஸ்வேதா ஆ ரொம்ப பேசாத. அவங்க சொன்னதை பாதி மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பாதி புரியாம உளறிட்டு இருக்க. நீதான் இப்ப வளர்ற. நான் உளறேன்னா அந்த அம்மா சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? கருமேகம் விலகி சூரிய வெளியில வரப்போகுது, வீடு சுபிக்ஷமாக போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ சொல்லிட்டு இருக்கியே பொய், அதுதான் அந்த கருமேகம். அந்த பொய் விலகும் போது சூரியன் வெளியில வரும். அதனால இந்த வீடு சுபிக்ஷமாக போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு இதுதான் அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீதான் ஏதோ உளர்ற. அவங்க ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு போறாங்கன்னா அதை கேட்டுட்டு நீ இப்படி உளறிட்டு இருக்க. ஓ பையன் விஷயம் மட்டும் நிஜம், மத்ததெல்லாம் கதையா? நீ சொல்றது நல்ல கதையால இருக்கு. பொறாம. என் பையன் யோகக்காரனா இருக்கான்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் பொறாம. அதனால இஷ்டத்துக்கு அது இதுன்னு ஆளாளுக்கு பேசுறீங்க. எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். அவங்க சொன்னது நிஜம்தான். மாமாவுக்கும் எனக்கும் பிறந்த இவன் தான் இந்த வீட்டையே ஆட்டி வைக்க போற யோகக்காரன். இது நீ மட்டும் இல்ல, இன்னும் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிற நாள் வரதான் போகுது. தங்கம் ஏ ராசா யோகக்காரன்டா நீ. சரி நான் கிளம்புறேன், பார்த்துக்கோ. வெண்ணிலா நீ உள்ள வா.